நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு ஓய்வு போயிட்டு போனால் தொல்லை வந்து அப்படி இல்லை சார். நம்ம தங்கச்சி வரும், அக்கா வரும், அம்மா வருவாங்க, இவங்களுக்குள்ள சண்டை வரும், நம்மளை அம்பையர் ஆக்கிடுவாங்க, அப்புறம் தப்பு தப்பாக டிசிஷன் நம்மளே சொல்லணும். இதெல்லாம் எதுக்கு? நீ இங்கே இரு சௌகரியமா. ராமன் சொல்லுகிறான், எல்லையற்ற இடர் தருவாய். யார? சீதையா? சீதை இடர் அவனுக்கு இல்லை. நீ வர்றதுனால என்ன ஆகும்? பெரிய அழிவு வரும். கரண் அழிவான், மாரிசன் அழிவான், ராவணன் மொத்தமாக அழியும், தொல்லை வரும் சொல்றான். எனக்கு கேட்கல, நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இது எல்லாத்த விட வீடனுடைய மொழி இருக்கு பாருங்களேன், புரியவே புரியாதுங்க. அவங்க எப்படி தைரியமா வந்து பேசுறாங்கன்னு தெரியல. 3 பேர் சார். ஒரு மனுஷன் எங்க எது பேசக்கூடாதோ அங்க அது பேசுறது தான் வீடன். ராவணனுடைய ஈகோவை பத்தி எல்லாரை விட வீடனுக்கு தெரியும். சார், எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு ஆள் 85 வயசு, நைட்டு தூக்கத்தில் செத்து போயிட்டார். பார்க்க வந்தவன் ஒருத்தன் சத்தமாக சொல்கிறான், கல்யாணம் சாவுடா அப்படின்னா. எனக்கு என்னன்னா, இவன் கல்யாணத்தை கிண்டல் பண்ணுறானா, சாவை கிண்டல் பண்ணுறானா, செத்து போனதில் என்னடா கல்யாணம் சாவு, அந்த மாதிரி எங்கே எது பேசுறதுன்னு தெரியாது. ஈகோ என்ன, ராவணனுடைய ஈகோ தெரிஞ்சவன் சார். அவன் தெரிஞ்சுட்டு எல்லாருமே ராவணனுக்கு புத்திமதி சொன்னாங்க. மாரீசன் சொன்னான், மாதேவன் எல்லாம் சொன்னாங்க, தனித்தனியாக போய் சொன்னாங்க. ஆனால் அரச வெளியே சொல்லலை. இவன் தேவையில்லாமல் அரச வெளியே அவன் எதிர்க்க தேவையில்லாமல் இரண்யன் கதையை சொல்லி அதை நம்மளை படிக்க வச்சு, ஏன்னா அதில் இல்லை எல்லாம் சொல்லலாம், கெட் அவுட் சொல்லியாச்சு.